ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அந்த பொருட்களும் என்னாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது 2 வெங்கல டம்ளர் தான். வெங்கல டம்ளர் ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் ஒரு ஈவன் சைஸில் கடைக்கு போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் என்னென்னா ஒரே மாதிரியான பொருட்கள், குமிழ் தூக்கு, வெங்கல டம்ளர், அந்த மாதிரி சில அடுக்கு சட்டி, அதில் கடுங்காலிப்பொடி, அது மாதிரி இருக்கிற ஒரே மாதிரியான பொருட்கள் தான் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால திரும்ப அதே பொருள் போடுறோம். இது சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த 2 டம்ளரும் 900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்த தீபம் ஏற்றுற மாதிரியான ஒரு இதுன்னு சொல்லலாம். இல்லைனா தூபம் காமிக்கிறதுக்கு உள்ளது, எப்படி வேணாலும் சொல்லலாம். வித்தியாசமானது ஆன்டிக் பீஸ் இது. இப்போ உள்ளது கிடையாது. நம்ம கை வச்சு பிடிக்கிறதுக்கே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த காலத்து எழுத்து உள்ளது தான். நல்ல அந்த ஒரு கிண்ணம் மாதிரி இருக்க அந்த விளக்கு மாதிரி இருக்கிறதும் நல்லா ஆழமாக நல்ல எண்ணெய் நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. சுற்றிலும் வரம்பில் டிசைன் மாதிரி இருக்கிறது. நல்ல வித்தியாசமான பீஸு, அந்த காலத்து பீஸு. 6.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் பார்த்தோம்னா 6.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நம்ம விளக்கு ஏற்றுறது மாதிரியும் வச்சு நம்ம தீபம் காமிக்கலாம், இல்லை தூபக்கால் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். 1300 ரூபாங்க, அது 1300. அடுத்தா பார்க்குறதும் ஒரு பூஜை ஐட்டம் தான், ஊதுபத்தி ஸ்டாண்டு. இதுவும் அந்த சென்டரில் இடைப்பட்டதில் ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைனுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை அந்த டிசைன் இல்லைன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா கடைகளையும் கிடைக்கிற மாதிரி. பட் அந்த டிசைன் தான் நமக்கு அது அழகாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கிறது நல்லா அழுத்தமாக, இது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் நல்லா அழுத்தமாக ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது. இந்த ஸ்டாண்டு வந்து 800 ரூபாய், 800ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, 800 இது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குவலை தான். அந்த குவலையும் வட்டக்குண்டானம் திரும்ப கேட்டிருந்ததுனால திரும்ப போட்டிருக்கேன். ஒரே மாதிரி கேட்டிருந்ததுனால வேணும்னு. இது வந்து சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, 900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன். ஒரு சில பொருட்கள் நமக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவில் என்ன காமிக்கிறோமோ அதே தான் நம்ம அனுப்பிவிடுவோம். இது வந்து அதே மாதிரி ஒரு வட்டக்குண்டா, நேற்று முந்தா நாள் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு கேட்கவும் மறுபடியும் போட்டிருக்கேன். இது வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இந்த வட்டக்குண்டா வந்து உங்களுக்கு 900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 800 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. வட்டக்குண்டா 800 ரூபா, அந்த ஈயம் பூசின கோவலை 900 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது ஒரு 6 குழி இருக்கக்கூடிய ஒரு பணியார சட்டி தான். நல்ல வெங்கல சட்டி, அந்த காலத்து வெங்கல சட்டி. இப்போ உள்ளதெல்லாம் கிடையாது, இது ஆன்டிக் பீஸு. அந்த காலத்தில் உள்ளது. லேசாக தட்டினாலே அந்த வைப்ரேஷன் வரும், ஹெவி வெயிட்டாக உள்ளது. நல்லா யூஸ்வலாக உங்களுக்கு நல்லா 6 குழிங்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பணியாரம் ஊற்றி எடுக்கவும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆன்டிக் பீஸை இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதுக்கு வந்து அழகாக ஒரு பொருந்துற மாதிரி ஒரு மூடியும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். சைஸ் இதோட சைஸ் வந்து 7 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இந்த மூடி வந்து அத்தனை கடை ஏறி இறங்கி நம்ம வாங்கியிருக்கோம். வந்து ஏன்னா உங்களுக்கு பணியார கல் வந்து கிடைக்கிறதுங்கிறது கிடைக்கும். பட் அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி மூடினா அதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கட்டு நம்ம அதை வாங்கியிருக்கோங்கிறது. அதில் இந்த அடிக்கிற வெயிலில் நம்ம அவ்வளோ தூரம் பார்த்து தான் ஒன்று நம்ம ரெடி பண்ணி போடுறோம். இது வந்து சைஸ் நல்லா கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கக்கூடியது. அந்த பணியாரம் கூட ஒட்டாது. அந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 4400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. பணியாரக்கல்லும் மூடியும் சேர்த்து 4400. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குமிழ் தூக்கு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்பாக இருக்கக்கூடியது. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஏற்கனவே போட்டிருந்தது. குமிழ் தூக்கும் எல்லோரும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரே பொருளாக நிறைய பேர் கேட்குறாங்க. குமிழ் வச்ச அந்த பாக்ஸு இல்லைன்னா அந்த மாதிரி தூக்கு அந்த மாதிரி இருக்க விருப்பப்பட்டு கேட்குறாங்க. கடைக்கு போட்டுட்ருக்கோம். இது சைஸ் வந்து 7 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 2.25 லிட்டர் கிட்ட பிடிக்கும். 2200 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 2600. நல்ல கண்டிஷனில் உள்ளது. அதே மாதிரி தான் பால் தூக்கும் திரும்ப கேட்கறதுனால போட்டிருக்கேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. 2.25 லிட்டர் கிட்ட பிடிக்கும். 8 இன்ச்சு சைஸ், ஹைட் வந்து 8 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. உள்ள நல்ல கண்டிஷனில் நல்ல ஈயத்தோடு இருக்குது. நல்லா வாங்கினா அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு எண்ணெய் தூக்கா வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்குள்றதுக்கு. இது வந்து 2200 ரூபான்னு 2200ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு குண்டான் தான். மோஸ்ட்லி குழம்பு குண்டாங்கிறதெல்லாம் வாங்கினா யூஸ் பண்ணுறாங்க. மற்ற பொருள் மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி பொருள் பார்த்து எடுத்துகிட்டு வரோம். இது கரெக்டாக அதுக்கே பொருந்துற மாதிரி மூடி நல்ல கனமாக இருக்கக்கூடிய மூடி தான். ஒவ்வொரு இதுவுமே ஒரு கடையில் வாங்க முடியாது. குண்டா ஒரு கடையில் வாங்கினா மூடி ஒரு கடையில் கிடைக்காது. அந்த மாதிரி ஆனாலும் நம்ம வாங்குறவங்களுக்கு பெனிஃபிஷியலாக வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மெனக்கட்டு செஞ்சிட்ருக்கோம். இதுவும் நல்ல குண்டான், நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு குண்டான் தான். நல்ல
தீர்த்தமாக இருக்கக்கூடியது, நல்லா கொஞ்சம் இன்னும் 4 பேர் இருக்கவங்க ஃபேமிலிக்கு நல்லா ஒரு குழம்பு வைக்க, ஒரு பிரியாணி கிண்ட எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகல பாத்திரம். சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. மூடி வந்து உங்களுக்கு தனியாக 900 ரூபா வருங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். வேணுங்களுக்கு குண்டா மட்டும் பொருள்னாலும் வாங்கிக்கலாம். குண்டா வந்து 2400 ரூபா வரும். மூடி வந்து 900 ரூபா வரும். ரெண்டும் சேர்த்து 3300 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு காது வச்ச தூக்கு தான். காது வச்ச தூக்கு இது வந்து இதுவும் ஸ்நாக்ஸ் வச்சுக்க, எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூடி வித்தியாசமான ஒரு மூடி, நல்ல கண்டிஷனில் அழுத்தமாக இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் உள்ளது நல்ல கனமாகவே இருக்கும், திருத்தமாக கனமாக இருக்கக்கூடியது. சைஸ் பார்த்தோம்னா 7 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டர்கிட்ட பிடிக்கும் கெப்பாசிட்டி. சைஸ் வந்து 7 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சுங்க. 2600 ரூபா, 2600ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது கருங்காலியில் இருக்கக்கூடிய படி தான். கருங்காலி படியும் நம்ம தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. கடைக்கு போட்டுட்ருக்கோம். கருங்காலி படியெல்லாம் ரொம்ப வருஷம் பழமையானது. ரொம்ப இந்தளவு கண்டிஷன் பார்த்து எடுத்துகிட்டு வரோம் நாங்கள். கண்டிஷனில் கிடைக்கிறதுங்கிறதே இல்லை. அங்கே இருக்கிறது ஃபுல்லாக அவ்வளோ எப்பயாவது தான் கிடைக்கிது ஒரிஜினல் கருங்காலிங்கிறது. நம்ம அவ்வளோ நல்ல இதில் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். சைஸ் வந்து சின்ன சைஸ் தான் இது, 2.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு, 1300 ரூபான்னு கொடுக்குறேன். அதிலே பெருசு இப்போ பார்க்குறது வந்து பெரிய சைஸு படி மாதிரி இருக்கக்கூடியது. 5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். சின்னது வந்து 1300 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. பெருசு வந்து 2200 ரூபா, 2600. 2200. பெருசு வந்து 2200. சின்னது படி வந்து 1300, 1300. அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 இது தான். இது வந்து ஜட்ஜ்வேர் அப்படின்னு சொல்கிறது, இங்கிலாந்து மங்கு. யூஸ்வலாக ஜட்ஜ்வேரில் பிளாக் கலர் தான் வரும். மோஸ்ட்லி எல்லா கடைகள்லையுமே பிளாக் கலர் தான் இருக்கும். இது எப்பயாவது ரேர் ஐட்டம், அந்த யூனிக்கான ஒரு கலர் இது. இதோட சைஸும் நல்ல பெரிய சைஸு. எதுக்கு ஜட்ஜ்வேரை வந்து பிரியப்பட்டு வாங்குறதுனா, ஜட்ஜ்வேர் பிராண்ட் வந்து எல்லா மங்கை விட கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கும். ப்ளஸ் டேரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு சமையலும் செய்யலாம், சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுலேயே சின்ன சைஸு. ஒரே வீட்லேருந்தே 2 பீஸ் கிடச்சிருக்கு. சின்னது ஒன்று, பெருசு ஒன்று கிடச்சிருக்கு. பெருசு வந்து உங்களுக்கு 2900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 2900. 4.5 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சு சைஸ் உடையது. சின்னது வந்து 3.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உடையது. 2400 ரூபா. 2900, 2400. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். இதுவும் வித்தியாசமான ஒரு விளக்கு. நல்ல அடி வந்து எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். ஆன்டிக்கில் அந்த காலத்தில் விளக்கெல்லாம் பார்த்தோம்னா அடி வந்து அவ்வளோ அழகாக அகலமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது நல்லா ஆடாமல் அசையாமல் நிற்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி மேலேயும் அந்த டிசைன்லாம் பார்த்தோம்னா கும்பம் மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தோம்னா 4 முக விளக்கு. 4 முகம் 7 முகம் அந்த மாதிரி விளக்கு ரேராக தான் கிடைக்கும். அது கிடைச்சிருக்கிறது அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அடியில் இருக்க அந்த எண்ணெய் ஊற்றுற பாகத்துலலாம் கொஞ்சம் தேய்மான இருக்குது ஏஜிங்னால. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானதுங்கிற போது இந்த மாதிரி விளக்கு இன்னொரு விளக்கு கிடைக்காதுங்கிறதுனால நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது தான். நல்ல சைஸ் பார்த்தோம்னா 2 அடி ஹைட் இருக்கக்கூடியது. அகலம் பார்த்தோம்னா 7 இன்ச்சு. ஹைட் வந்து 2 அடிக்கு மேலே இருக்கும். 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2ஆக கலட்டிக்கலாம். அது சொல்லப்போனால் இது 3ஆக கலட்டுறது. பட் மேலே இருக்கிற பாட்டு கலட்ட முடியல, டைட்டாக இருக்குது. எதனாலன்றது தெரியல. நமக்கு எப்படி கிடச்சிச்சோ அப்படியே வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். நல்ல மரையெல்லாம் கைமறையை வச்சு தான் நம்ம வந்து அந்த காலத்து விளக்குங்கிறதே சொல்கிறது. அந்த பேட்டர்னும் அந்த கைமறையும் வச்சு தான் அது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும். இந்த விளக்கெல்லாம் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் விருப்பம் இருக்கவங்க வாங்கி வைக்கலாம். நிறையா பொருள் வச்சுருக்கும் இதெல்லாம் பார்த்தோம்னாலே ஆன்டிக்னு தெரியும். இந்த விளக்கு வந்து 5900 ரூபா, 5900ன்னு விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.